இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோட டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி தான் பைத்தான்லேயும் வந்து நியூமரிக் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. நியூமரிக்னா நத்திங் பட் இன்ட்டு ஃப்ளோட் இந்த மாதிரி தான் வந்து நியூமரிக் சொல்லுவோம். தென் ஸ்ட்ரிங் இருக்குது. அது இல்லாமல் பைத்தானில் வந்து புதுசாக என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட், டியூப்பிள், டிக்ஷனரி, செட், பூலியனும் வந்து மற்ற லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பைத்தானோட டேட்டா டைப்ஸை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்ஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கிற கேட்டகரிக்கு போகும். தென் நியூமரிக்கில் வந்து பார்த்தோம்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, தென் இந்த லிஸ்ட்டு, டியூப்பிள், ரேஞ்ச் இப்படி இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா சீக்வன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் டிக்ஷனரிங்கிறது வந்து மேப்பிங் டைப் அப்படின்னு சொல்லுவோம். செட்டு வந்து செட் டைப் சொல்லுவோம். தென் பூலியனை வந்து பூல் அப்படின்போம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்ஸாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவோட டைப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பைத்தானில் வந்து டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா என் அப்படிங்கிறதோட டைப் என்ன, எஸ்ஸுங்கிற வேரியபிளோட டைப் என்ன, எஃப்ங்கிற வேரியபிளோட டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அந்தந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்டாக அனுப்பினோம் அப்படின்னா அது என்ன டைப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்குறப்ப பார்த்தோம், இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா யூசர்ட் வந்து இன்புட் வாங்குறதுக்காக இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆல்வேஸ் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு கொடுக்குற நம்ம யூசர்ட் வந்து வாங்குகிற இன்புட்டை வந்து என்னவாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் வந்து கொடுக்கும். அதை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக மாற்றுறதுக்கு என்ன டைப்பாக மாற்றணுமோ அந்த நேமை வந்து போட்டு அது ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நம்ம இது பண்ணுவோம். இப்போது ஸ்ட்ரிங்கை வந்து இன்ட்டாக மாற்றுறதுக்கு இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன், அதே மாதிரி வேறு ஏதாவது டேட்டா டைப்பை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னா எஸ்டிஆர் அப்படிங்கிறத கொடுப்போம், ஃப்ளோட்டாக மாற்றணும்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் நியூமரிக் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் நியூமரிக் டைப்ஸ் இருக்குது. இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸு. உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்டு, ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹோல் நம்பர், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம், டெசிமல்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. தென் இங்கே வந்து அன்லிமிட்டெட் லென்த்து. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்ட்டவே வந்து நம்ம ஸ்மால் இன்ட்டு, லாங் இன்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம். பட் இங்கே வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்டீஜருக்கு வந்து நோ லென்த், அன்லிமிட்டெட் லென்த்தில் தான் வந்து இருக்கும். தென் ஃப்ளோட் அப்படிங்கிறது தெரியும், அதுவும் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். தென் 1 ஆர் மோர் டெசிமல்ஸ் வந்து இருக்கும். காம்ப்ளெக்ஸில் வந்து ஜேங்கிற ஒரு இமேஜினரி பார்ட் வச்சு நம்ம நார்மலாக மேத்தமெட்டிக்கலில் பார்க்குற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறோம். தென் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயும் வந்து நம்ம இங்கே டினோட் பண்ணுவோம், டபுள் கோட்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம் பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஒரு மல்டிலைன் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பைத்தானில் வந்து நியூ லைன் அப்படிங்கிறது வந்து எப்படி அதை எடுத்துக்கும்னா நம்ம என்ட்ரு பண்ணி அடுத்த நியூ லைனுக்கு போனால் தான் அது நியூ லைன்னு சொல்லி பைத்தான் வந்து எடுத்துக்கும். பட் நம்ம வந்து மல்டிலைனாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 டபுள் கோட்ஸை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே அது மல்டி லைன் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து எடுத்துக்கும். தென் ஸ்ட்ரிங் வந்து நார்மலாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க மாதிரி தான் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டரும் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அரே ஆஃப் பைட்ஸாக தான் வந்து எடுத்துக்கும். தென் இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து கிடையாது. ஒரு சிங்கிளாக ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா இப்போ ஏ அப்படின்னு வந்து இருக்குது அப்படின்னா ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேரக்டர்னு பைத்தானில் வந்து எடுத்துக்காது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அதோட லென்த் வந்து 1 அப்படிங்கிறத மாதிரி தான் எடுத்துக்கும். ஸோ கேரக்டருங்க அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து பைத்தானில் கிடையாது. இப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கில் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து எடுப்போமோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக உங்களுக்கு தெரியும் 0ல் தான் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ மெசேஜ் 3ன்னு கொடுத்தேன்னா டி அப்படிங்கிற இந்த இது வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கோட இது. தென் ஸ்லைசிங்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்து எண்டிங் பாயிண்ட் கொடுத்து நம்ம பிரிக்கிறது தான் வந்து ஸ்லைசிங் அப்படிங்கிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் கொடுத்துருக்கோம்,
இப்போது அந்த வேரியபிளில் 2 to 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஓலேருந்து ஆரம்பித்து வி வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதே இது இந்த இண்டெக்ஸிங்கை வந்து நம்ம நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா நெகட்டிவில் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸில் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து 1 to 3 -1ங்கிறது வந்து ரிவர்ஸ்லேருந்து வரும். இப்போ -6 to 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பியிலேருந்து ஐங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவில் நம்ம ஸ்லைசிங் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கும். இதே இது ரிவர்ஸ்லனா நம்பர்ஸ் வந்து நமக்கு எங்கேருந்து தான் வரும் அப்படின்னா -1 லாஸ்ட்லேருந்து தான் வந்து கொடுக்கும். இப்படி தான் வந்து ஸ்லைசிங் வந்து நம்ம பைத்தானில் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் கன்கார்டினேட் பண்ணுறதுக்காக பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிளும் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் கமாவும் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் மோஸ்ட் ப்ராபப்லி வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் தான் வந்து கன்கார்டினேட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் இதில் வந்து இன்ட்டு சிம்பிளும் வந்து நம்ம ஸ்டார் சிம்பிளும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் STR1ல் ஹலோன்னு ஒன்று இருக்குது, STR2ல் வந்து வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போது STR1 into 3 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இன்ட்டு கொடுத்தாவே என்ன சொன்னோன்னா அந்த எத்தனை டைம் வந்து அது ரிப்பீட் ஆகணுங்கிறதுக்காக. இப்போ 3ன்னு கொடுத்தனால அந்த STR1ல் இருக்க ஹலோ அப்படிங்கிறது வந்து 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கன்கார்டினேஷன் ஆஃப் 2 or more strings. இது இல்லாமல் ஸ்ட்ரிங்க்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக LEN அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம். இந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதாவது ஒயிட் ஸ்பேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த கொடுப்போம். தென் ஒரு ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட்டாக லோயர் கேஸில் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அப்பர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். தென் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டரை இன்னொரு இதாக நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரீப்ளேஸ் கொடுப்போம். இப்போது x.replace OZ அப்படின்னு கொடுக்குறோம்ல, இப்போ எக்ஸில் வந்து குட் அப்படின்ட்டு இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா ஓங்கிறதுக்கு பொதுவாக இசட் அப்படின்னு வந்துட்டு GZD அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரீப்ளேஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வரும். தென் ஸ்ப்ளிட் வந்து சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா குட் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஸ்ப்ளிட்டில் வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த குட்டுங்கிறது ஒரு வேர்டாகவும் ஸ்லைஸுங்கிறது ஒரு வேர்டாகவும் வந்து பிரிச்சிரும். தென் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க இதை கேபிட்டலைஸ் பண்ணணும், தட் மீன் ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து கேபிட்டலைஸாக மாற்றணும் அப்படின்னா அது கேபிட்டலைஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் கேரக்டரோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கோ எத்தனை தடவை வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக கவுண்ட்டுங்கிற மெத்தட். தென் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஃபைண்டுங்கிற மெத்தட் கொடுப்போம். ஸோ அது என்ன ஃபைண்ட் மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அதோட லொக்கேஷன் அது எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணும். தென் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஆல்ஃபா நியூமரிக், ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஆல்ஃபபெட், அந்த ஸ்ட்ரிங்கில் டிஜிட்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு டிஜிட், அது லோயர் கேஸில் இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு லோயர், அப்பர் கேஸில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அப்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸை வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் அவைலபிள் இன் பைத்தான் ஃபார் பெர்ஃபார்மிங் வித் அன் ஸ்ட்ரிங். ஸோ அப்கமிங்காக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எப்படி போடலாம் அப்படிங்கிற வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அப்கமிங் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகலாம் இருக்கிற அடுத்து மீதி இருக்க டேட்டா டைப்ஸ் எல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.